நடிகர் விஜய் சேதுபதி மீது ஒரு பெண் பாலியல் குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மை, அந்த பெண் யார் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பீஸா படத்தின் மூலயமா நாயகனா தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமாகி அது பிறகு தொடர்ந்து பல நல்ல திரைப்படங்களை கொடுத்து இன்னைக்கு ஒரு முன்னணி நடிகராக திகழ்ந்திருப்பது நடிகர் விஜய் சேதுபதி. இவரோட நடிப்பில் ரீசெண்டாக கூட தலைவன் தலைவி அப்படின்ற ஒரு திரைப்படம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. கிரிட்டிக் வைஸும் சரி, கலெக்ஷன் வைஸும் சரி, இந்த திரைப்படம் ரொம்ப சூப்பராகவே மக்களால் கொண்டாடப்பட்டது அப்படின்னு தாங்க சொல்லும். ரீசெண்டாக கூட 50 கோடியை இந்த திரைப்படம் வசூலில் கடந்திருக்கு. அதை படக்குழு பிரம்மாண்டமாக கொண்டாடிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழலில் நடிகர் விஜய் சேதுபதி குறித்து ரம்யா மோகன் அப்படின்ற ஒரு பெண் ட்விட்டரில் ஒரு பாலியல் அக்யூசேஷனை வச்சுருக்காங்க. அது என்ன அப்படின்றத ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கலாம். விஜய் சேதுபதிக்கு பல ஸ்டேட்ஸில் ஃபேன்ஸ் இருக்காங்க. நாட் ஒன்லி தமிழ்நாடு, நீங்கள் கேரளாவில் பார்த்தீங்கன்னாலும் சரி, கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னாலும் சரி, இவருக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது. அது காரணம் அவருடைய தனித்துவமான நடிப்பு. எமோஷனல் காட்சிகளையும் சரி, இன்னசென்ட்டாக நடிக்கணுமா அதுவும் சரி, வில்லனா அதுவும் சரி, எல்லா வகையான கேரக்டர்லுமே நடித்து புகழ் பெற்றதான் நடிகர் விஜய் சேதுபதி. அது மட்டும் இல்லாமல் இவருடைய ஸ்பீச்சஸ்க்கு பல யங்ஸ்டர்ஸ் ஃபேனாக இருப்பாங்க. இவர் சொல்கிற பல விஷயங்கள், பல ஃபிலாசபிக்கலான விஷயங்களை இன்றைக்கும் யங்ஸ்டர்ஸ் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. அந்த மாதிரி அவர் சொன்ன விஷயம்தான் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்களை கவனி, உன்னை சுற்றி இருக்கக்கூடிய சொசைட்டியை கவனி, அது உனக்கு பல லெசன்ஸை கற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் உன்னோட பிரச்சனைகளுக்கு நீ மட்டும்தான் காரணம், நீ வேறு யாரையும் ப்ளேம் பண்ணாத. நீ சக்ஸஸ் ஆகலாம் அப்படின்னா அதுக்கு நீ மட்டும்தான் காரணம். ஸோ உன்னுடைய சிந்தனைகளை மாற்று, அதன் மூலிமா சக்ஸஸ் ஆகும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா மேலேருந்து யாரும் நம்மளை காப்பாற்ற மாட்டாங்க, மனுஷன் தான் காப்பாற்றிக்கணும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் யங்ஸ்டர்ஸ் மத்தியில் ஒரு மிகப்பெரிய வரவேற்பை விஜய் சேதுபதிக்கு கொடுத்துருந்துங்க. இந்த நிலையில் ரம்யா மோகன் ஒரு பரபரப்பான குற்றச்சாட்டை ட்விட்டரில் போட்டிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு இந்த ஸ்க்ரீன்ஷாட் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியுங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த ட்ரக்ஸை கன்சியூம் பண்ண வழக்கில் நடிகர் ஸ்ரீகாந்த் அண்ட் கிருஷ்ணா போலீஸை அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இன்னும் பல பேருக்கு இதில் சம்மந்தம் இருக்கிறதாகவும் ஒரு அதிர்ச்சியான தகவல் வந்துருந்துச்சு. அதில் நடிகர் விஜய் சேதுபதி பெயரும் அடிபட்டிருந்தது. அது எல்லாமே நம்ம பார்த்துருப்போம், அதை கடந்து தான் வந்திருப்போம். இந்நிலையில் அவங்க சொல்கிற ஒரு விஷயமும் அதுதான், இந்த ட்ரக் இஷ்யூ விஷயத்தில் விஜய் சேதுபதிக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதுவே பல பேருக்கு அதிர்ச்சியை கொடுத்துருக்கும். அதை தாண்டி என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்குது, அவளை பல வருஷங்களாக விஜய் சேதுபதி பாலியல் ரீதியான துன்புறுத்தலுக்கு ஆளாக்கிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இது சோஷியல் மீடியாவில் மிகப்பெரிய சர்ச்சையை கிளப்பிருச்சு. அவங்க சொன்ன ஒரு 2 விஷயம் இப்போ மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்திருங்க. ஒன்று என்ன அப்படின்னா, டிரைவ்ஸ்க்கு ரூபாய் 50,000ம், கேரவன் ஃபேவர்ஸ்க்கு ரூபாய் 2 லட்சமும் பணம் தடப்படுறதா ஒரு விஷயத்த அவங்க சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில் சோஷியல் மீடியாவில் 2 நாளாக இந்த ஒரு விஷயம் தாங்க வைரலாக ஓடிட்டுருக்கு. இப்போ திடீர்னு பார்த்திங்கன்னா அந்த போஸ்ட் டெலீட் ஆகிடுச்சு, அந்த அக்கௌண்ட்டுமே டெலீட் ஆகிருக்கு. அதுவுமே ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்குங்க. விஜய் சேதுபதி தொடர்ந்து இந்த விஷயம் குறித்து மௌனம் காத்து வந்தார். இந்த நிலையில் அவர் இன்றைக்கி ஒரு விளக்கத்தையும் கொடுத்துருக்காரு. என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் என் லைஃப்பில் நான் பல முறை சந்திச்சிட்டேன். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் என்னை எதுவுமே பண்ணாது. வெறும் ஒரு டெம்ப்ரவரி ப்ளஷர்ஸ்க்காக, டெம்ப்ரவரி அட்டென்ஷனுக்காக சில பேர் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணு யாருன்னே எனக்கு தெரியாது. அது மட்டும் இல்லாமல் என்னோடய திரைப்படம் இப்போ திரையரங்குகளில் சூப்பராக ஓடிட்டுருக்கு. அதை டைவெர்ட் பண்ணுறதுக்காக கூட சிலர் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கலாம். நான் இதை சட்ட ரீதியாக எதிர்கொள்வேன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. எப்போவுமே ஒரு நடிகர் மேலே ஒரு பாலியல் ரீதியான குற்றங்கள் வரும்போது அவங்க பெரும்பாலும் அதுக்கு ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. அப்படி தான் நம்ம நிறைய பேரை பார்த்துருப்போம். சமீபத்தில் கூட விஜய் தேவர்கொண்டா இந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் மாட்டின போது அவர் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார், இந்த மாதிரி நான் இந்த பிரச்சனையை சட்ட ரீதியாக எதிர்கொள்வேன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார். அதே போல் தான் இப்போ விஜய் சேதுபதி அவர்களும் இந்த விஷயத்தை நான் சட்ட ரீதியாக எதிர்கொள்வேன் அப்படின்ற மாதிரியான ஒரு போல்டான ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. சினிமாவை பொறுத்த வரைக்கும் பிரபல நடிகர்கள் மீது இந்த மாதிரியான அக்யூசேஷன் வரது அப்படின்றது நம்ம பல ஆண்டுகளாகவே பார்த்துட்ருக்கோம். ஆனால் விஜய் சேதுபதி மீதான இந்த ஒரு குற்றச்சாட்டு அப்படின்றது அவர் இந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணுறதை பார்க்கும்போது நமக்கு இதில் என்ன இருக்குது அப்படின்றது சரியாக தெரிலங்க. ஏன்னா அந்த அக்கௌண்ட் டெலிட் ஆகிடுச்சு, அந்த பொண்ணு யாருன்னு தெரில, அந்த போஸ்ட் ஏன் போட்டாங்கன்னு தெரில, இதுக்கு முன்னாடி யார் இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயமும் நமக்கு தெரில. இதுக்கே விஜய் சேதுபதி ரியாக்ட் பண்ணார் அப்படின்ற ஒரு விஷயம் அது சாதாரணமாக அவர் அதை கடந்து போயிருக்கலாம். அதுக்கு எந்த ரியாக்ஷனும் கொடுக்காம சாதாரணமாக போயிருக்கலாம். பட் அவர் இதுக்கு ரியாக்ட் பண்ண ஒரு விஷயம் இப்போ ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக மாறி இருக்குது. இந்த விஷயத்தோட உண்மைத்தன்மை எப்படி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நவீன். தேங்க்யூ.